أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. 5 நிமிட மதரசாவில் இருந்து சிறிய தகவலை நான் பதிவு செய்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. ஹல்ரத் ஹம்சார் அலி அவர்கள் அன்னலாரின் சிறிய தந்தையும் பால்குடி சகோதரனும் ஆவார். நபித்துவத்தின் 6ஆம் ஆண்டு இஸ்லாத்தை ஏற்ற இவர் எல்லா வகையிலும் அன்னலாருக்கு உதவியாக இருந்தார். மக்கா முஷ்ரிக்கின் அன்னலாரையும் பனு ஹாஷிம் வம்சத்தாரையும் சிறை வைத்த போது இவரும் அன்னலாருடன் சேர்ந்து எல்லா துன்பங்களையும் அனுபவித்தார். மதினா ஹிஜ்ரத் மேற்கொண்ட இவர் முதல் பத்ர் போரில் தமது வீரத்தை முழுமையாக வெளிப்படுத்தி எதிரிகளை சிதறடித்து ஓடச் செய்தார். அடுத்த ஆண்டு நடைபெற்ற உஹது போரில் சூறாவளி போன்று சுழன்று சுமார் 30 எதிரிகளை வெட்டி வீழ்த்தினார். இந்த போரில் இவர் ஷஹீதானதும் உடலில் பல்வேறு பகுதிகளை எதிரிகள் வெட்டி எடுத்தனர். ஹிந்தா என்பவள் இவரின் ஈரலை எடுத்து மென்று துப்பினாள். இந்நிலை அறிந்த அன்னலார் மிகவும் வருந்தினர். மேலும் இவரை சுகதாக்களின் தலைவர் என்றும் அல்லாவின் சிங்கம் என்றும் புகழாரம் சூட்டினார்கள். இவரின் வாரிசாக சிறுவயது மகளும் மனைவியும் இருந்தனர். 2. அன்னலாரின் அற்புதம். நபி அவர்களின் வியர்வையின் மனம். அனஸ் அலி கூறினார்கள், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் வீட்டிற்கு பகல் நேரம் வருகை தந்து சிறிது நேரம் படுத்துறங்கினார்கள். இந்நிலையில் நபியவர்களின் திருமேனியிலிருந்து வியர்வை வழிந்தது. இதை கண்ட எனது தாயார் ஒரு கண்ணாடி குடுவையில் நபியலாரின் வியர்வையை வலித்து சேகரித்தனர். கண் விழித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்மு சலீம், என்ன செய்கிறீர் என்றார்கள். அதற்கு என் தாயார், நறுமண பொருளாக உபயோகிப்பதற்கு தங்களின் வியர்வையை சேகரிக்கிறேன் என்று பதில் அளித்தார்கள். 3. ஒரு ஃபர்லை பற்றி. ஜமாத்துடன் தொழுவது. எவர் ஒருவர் தொழுகைக்காக முழுமையாக உழு செய்து ஃபர்லு தொழுகைக்காக நடந்து சென்று மக்களோடு சேர்ந்து அல்லது ஜமாத்தாக அல்லது பள்ளிவாசலில் தொழுகிறாரோ அல்லாஹு தாலா அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 4. ஒரு சுன்னத்தை பற்றி. உணவுக்கு பின் துஆ. எவர் சாப்பிட்ட பின் இந்த துவாவை ஓதுவாரோ அவரின் முந்தைய பிந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனி ஹாதத் தஆம வ ரஸகனீஹி மின் கைரி ஹவுலிம் மின்னி வலா குவத. பொருள், எல்லா புகழும் இறைவனுக்கே, அவனே எனது சக்தி திறமையின்றி இந்த உணவை எனக்கு அளித்தான். 5. ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. அல் வாக்கியா. சூரத்துல் வாக்கியாவை ஓதுபவருக்கு வறுமை ஏற்படாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 6. ஒரு பாவத்தை பற்றி. சிசுக்கொலை பெரும் பாவமாகும். அல்லாஹ் கூறுகிறான், வறுமையின் காரணமாக உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள், ஏனெனில் உங்களுக்கும் அவர்களுக்கும் நாமே உணவளிக்கின்றோம். கருத்துரை. உணவளிக்கும் பொறுப்பு அல்லாஹுக்குரியது. எனவே வறுமைக்கு பயந்து கருக்கலைப்பு, கருத்தடை போன்ற காரியங்களில் ஈடுபடுவது பெரும் பாவமாகும். 7. உலகத்தை பற்றி. உலகம் சோதனை கூடம். அல்லாஹ் கூறுகிறான், அவர்களில் அழகிய செயலுடையவர்கள் யார் என்று அவர்களை சோதிப்பதற்காக நிச்சயமாக பூமியில் உள்ளவற்றை அதற்கு அலங்காரமாக நாம் ஆக்கினோம். 8. மறுமையை பற்றி. சோனத்தாரின் கிரீடம். சோனவாசிகள் தலையில் அணிவிக்கப்படும் கிரீடத்தின் குறைந்தபட்ச முத்துக்களின் ஒளியும் கிழக்கு மேற்கு திசைகளின் நடுவே உள்ள பொருட்களையும் ஜொலிக்க வைக்கும். 9. நபி வழி மருத்துவம். நோயாளிக்கு சிறந்த உணவு. ஒருமுறை உம்மு மந்தர் வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அலி அவர்கள் பேரிச்சம்பழம் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு நபி அவர்கள், அலியே, நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்கள், எனவே சாப்பிட்டது போதும் என்றார்கள். உம்மு மந்தர் கூறியதாவது, இந்நிலையில் நான் அவர்களுக்காக பீட்ரூட் மற்றும் பார்லி அரிசி கஞ்சி தயாரித்து அவர்கள் முன் வைத்தேன். அப்போது நபி அவர்கள் அலி அவர்களிடம், அலியே, இதை சாப்பிடுங்கள், இது உமக்கு பயனளிக்கும் என்றார்கள். 10. அன்னலாரின் அறிவுரை. ஒரே மூச்சில் தண்ணீர் குடிக்காதீர். சிறுநீர் கழிக்கையில் மர்ம உறுப்பை கையால் தொடாதீர். மலம் கழித்த பின் வலது கையால் சுத்தம் செய்யாதீர். ஒரே மூச்சில் தண்ணீர் குடிக்காதீர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.